வயதான நடிகர் மாதிரி இதோ வரேன், போர் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் உடனே ஒரு ஸ்டெப் எடுத்தார், உடனே இறங்கிட்டார். தளபதி டிசர்வ் அந்த நேம். அவர் தான் அந்த பேருக்கு வந்து டைட்டிலுக்கு அந்த கட்சியோடைய நேம் வைக்கிறதுக்கு முழு தகுதியாக அவருக்கு இருக்குது. இப்போ மற்ற அரசியல் கட்சிக்கு இந்த சின்ன சின்ன அரசியல் கட்சியெல்லாம் இருக்காங்களே, இந்த பாமக, அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய அடியாக விழும். ஒரு ரிக்வெஸ்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே, ஸோ இது வரைக்கும் வந்து தளபதி மட்டுமே பெருமையாக பேசி தளபதிக்கு மட்டுமே நம்ம இருந்தோம். ஸோ இந்த வாட்டி தளபதியும் அந்த மாதிரி நிறைய மீடியாக்கள் புஷ் பண்ணி வேறும்ட்ட கலாய்க்கிறதுக்கு ட்ரால் பண்ணுறதுக்குலாம் ரெடியாக இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் என்றைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது. இல்லை, ரொம்ப சந்தோஷம் தான். இது ரொம்ப வருஷமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தான். ஆஸ் அ தளபதி ஃபேனாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும். அந்த மாதிரி உள்ளங்கள்லாம் நிறைய பேர் அரசியலுக்கு வரணும். நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுவார், ஏன்னா நிறைய சம்பாதிச்சார். ஸோ தமிழக மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவாருன்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இருக்கனால தான் அவர் வந்து சிஎம் முதல்ல செய்கிற வேலையாக என்னவா இல்லை, ஃபஸ்ட்டு கட்சி ஓப்பன் பண்ணுறாரு, அதுவே ஃபஸ்ட்டு சந்தோஷம் எங்கள் எல்லாருக்கும். ஸோ மற்ற வயதான நடிகர் மாதிரி இதோ வரேன், போர் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் உடனே ஒரு ஸ்டெப் எடுத்தார், உடனே இறங்கிட்டார். ஸோ February 4 வந்து இதில் எலெக்ஷன் கமிஷனில் போய் ரிஜிஸ்டர் பண்ண போகிறார் பேரை. ஸோ அடுத்தடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்றதை கண்டிப்பாக அப்டேட் வந்து எல்லா மீடியாவுக்கும் வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, ரொம்ப சந்தோஷங்க. தளபதி டிசர்வ் அந்த நேம். அவர் தான் அந்த பேருக்கு வந்து டைட்டிலுக்கு அந்த கட்சியோடைய நேம் வைக்கிறதுக்கு முழு தகுதியாக அவருக்கு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை வந்து இது வரைக்கும் வந்து சினிமாவில் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து அரசியலுக்கு வந்து அரசியலில் மக்களுக்கு என்னென்னலாம் சேவை பண்ணணுமோ அதை ப்ரீ பிளான்டாக ஸ்ட்ரக்சராக ஒரு அரசியல்வாதி பண்ணணும், எப்படி பண்ணுவார் அப்படின்றத ப்ரீ பிளான்டாக ஒரு IAS IPS ரிட்டையர்ட் பர்சனை வச்சு அவ்வளோ ப்ரிப்பேர்டாக பக்காவாக பண்ணிட்டு இருக்கார், சூப்பராக பண்ணிட்டு இருக்கார். இப்போ அவர் வந்து இப்போ மக்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் செய்யணும்னு இல்லை, தளபதினாலே நன்மை செய்வாருங்க. இதுதான் செய்யணும், அதை தான் செய்யக்கூடாதுன்ட்டு இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ DMKவே ஆண்டுட்டு இருக்காங்க, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும். ஸோ குறை சொல்ல முடியாது யாருமே. ஸோ தளபதி வந்தால் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னா, எப்படி வந்து கேப்டன் வந்து ஒரு பெரிய சக்தியாக இருந்தாரோ ஒரு பீரியடில், கலைஞர் ஜெயலலிதா 2 பேரும் இருக்கும்போது எப்படி அவர் வந்தாரோ அந்த மாதிரி இப்போ தளபதி வராரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு மாற்று சக்தியாக தான் இருப்பார். ஸோ மற்ற அரசியல் கட்சிக்கு இந்த சின்ன சின்ன அரசியல் கட்சியெல்லாம் இருக்காங்களே, இந்த பாமக, அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய அடியாக விழும். இல்ல, கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வெகு விரைவில் தளபதி வந்து ஒரு பெரிய மாநாடு மதுரையில பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இதுல இருந்து, மன்றத்துல இருந்து. ஸோ கண்டிப்பா அதுல நல்ல ஸ்பீச் கொடுப்பாரு. எப்படி சொல்லுவாருன்னா, ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு நிறைய பேருடைய சப்போர்ட் வேணும், ஒரு பிஸ்னஸ் மேன் சப்போர்ட் வேணும், ஒரு பப்ளிக்கோட சப்போர்ட் வேணும். ஜென்ரலா வந்து இப்போ ஒரு ரசிகர் மன்றத்தை மட்டுமே வச்சுட்டு ஒரு அரசியலை கட்டமைக்க முடியாது. ஸோ என்டையர் தமிழ்நாட்டு மக்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ கரெக்டாக அந்த விஷயத்தில் கரெக்டாக ஜென்யூனாக நடந்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே, ஸோ இது வரைக்கும் வந்து தளபதி மட்டுமே பெருமையாக பேசி தளபதிக்கு மட்டுமே நம்ம இருந்தோம். ஸோ இனிமேல் பொதுப்படையாக வந்து பப்ளிக்குன்னு வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம். என்ன விஜயகாந்த் சாருக்கு என்ன ஆச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மீடியாவோடைய பிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப காமிக்காக விஜயகாந்த் சாரை காமிச்சாங்க, நிறைய இடத்துல காமிச்சாங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த வாட்டி தளபதியும் அந்த மாதிரி நிறைய மீடியாக்கள் புஷ் பண்ணி வேறும்ட்ட கலாய்க்கிறதுக்கு ட்ரால் பண்ணுறதுக்குலாம் ரெடியாக இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் என்றைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளோட ஒர்க்கு பெருசாக ஏம் பண்ணுறாரு தளபதி. கண்டிப்பாக அடுத்த சிஎம் ஆகணுன்றதுலாம் செகண்டரி. வந்தார், அவர் சொன்னதை செஞ்சுருக்காரு, இப்போ செய்ய போகிறாரு. சிஎம் ஆகிறது, எலெக்ஷனில் நிற்கிறது, ஓட்டு வாங்குறது, ஓட்டு வாங்கி வின் பண்ணுறது, மற்ற விஷயங்கள்லாம் வேற செக்டாருக்குள்ளே வந்துடும் அது. ஸோ இது வரைக்கும் அவர் அரசியல் கட்சி அனௌன்ஸ் பண்ண போகிறாருன்றதே பெரிய சந்தோஷம் தான் எங்களுக்கு. மற்ற வயசான நடிகர் மாதிரி இன்னைக்கு நாளைக்கு ஊரை ஏமாற்றிட்டு சுற்றலை, சொன்னதை செஞ்சுட்டார்ல. அனிதாக்காக போய் நின்னார்ல, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டுக்காக வந்து நின்னார்ல, அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டுக்காக வந்து நின்னார்ல. ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்காக தளபதி என்றைக்குமே நிற்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து சின்ன சின்ன பிரச்சனைலாம் வருதுல்ல, அதை சமாளிக்க முடியாம அவர் வந்து சில இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணி நிற்கிறாரு.
நேரடியா வந்து அவரால சமாளிக்கணும். இப்ப அரசியல் வந்துட்டா அவர் நேரடியா வந்து சமாளிக்கணும். இந்த மாதிரி பண்றாரு, அரசியலுக்கு வரும்போது எப்படி பண்ணுவாருன்றத ஒரு கொஞ்சம் இல்லைங்க. இப்போ ஒரு அரசியல்வாதி தான் என்ன, ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும், இவங்க அவங்கள திட்டுவாங்க, அவங்க இவங்கள திட்டுவாங்க, அதுதானே. ஆனா இங்க வந்து கண்டிப்பா மாற்று அரசியல் கண்டிப்பா இங்க இருக்கும். அதே மாதிரி காமராஜரை பத்தி, அண்ணா பெரியாரை பத்தி, அம்பேத்கரை பத்தி படிக்க சொல்லியிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ண அரசியல் தான் கண்டிப்பா இதுல இருக்கும். ஸோ கண்டிப்பா அதோடைய சாயில் உள்ள இருக்கும். மற்ற பிரச்சனைன்றது வருவாங்க, அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணாம எவ்வளவு கூல் அண்ட் காமா ஆன்சர் பண்றாரு. இப்போ கூட ஒரு மீட்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுல வந்து நன்கொடை கொடுக்கறதுக்கு போனார்ல. ஸோ அந்த இடத்துல கூட எல்லாருமே டென்ஷனா இருந்தாங்க. எங்களோட ரசிகர்கள்லாம் எல்லாருமே அவங்களுடைய இதுல குரூப்ல இருக்கவங்க எல்லார்ட்டையும். ஆனால் அவர் கூட கூல்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. பார்த்தீங்களா, அவர் கூல் அண்ட் கம்போஸ்டா இருக்காருங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ரசிகரும் அவர் கூட நிற்போம். பிளஸ் வந்து தமிழ்நாட்டு மக்களும் கண்டிப்பா நிற்பாங்க. ஸோ அவருடைய கொள்கை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் என்ன மாதிரியான கொள்கையை கொண்டு வராரு, எந்த அரசியல் கட்சியோட வந்து அவர் கூட்டணி அமைக்கிறாரு, அவரோட அரசியலை வந்து எப்படி அவர் அமைச்சுக்க போறாரு. ஏன்னா இனிஷியலா சினிமாவில் அவர் வரும்போது நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா அரசியலுக்கு வரும்போது நிறைய அழுத்தம் இருக்கும், அது அவருக்கும் தெரியும். புரியுதுங்களா? ஸோ அதனால அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற பக்குவத்தோட தான் அவர் வராரு. ஸோ அதனால நம்ம அதை குறை சொல்லவே கூடாது. ஒரு சில விஷயங்கள் மிஸ்டேக் இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிப்பார் அவர்.